வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் செல்ஃப் டிசிப்ளின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இண்டிவிஜுவல் ஒரு டிசிப்ளினோட தன்னை எக்ஸிபிட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளில் காலையில் 6 மணிக்கு எழும்புகிறோம், ராத்திரி 9:30 மணிக்கு படுத்துக்கிறதுக்கு போகிறோம். அதில் அந்த ஒரு நேரத்துலையும் அதே மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கிற அந்த 7 நாளில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிறோம், இதெல்லாம் டிசிப்ளின்டாக இருக்குது. what are all the things, what are all the activities which required modification, which need to be corrected. ரெண்டு எப்படி இருந்தாலும் சரி. தி அதர் திங், ஒரு நாளில் ஒரு மாதத்தில் 30 நாள், அது 30 நாள்லையும் எப்படி வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் டூயிங் ரெகுலர்லி, வாட் இஸ் த ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் ஆக்குபையிங் அவர் டைம், எல்லா சில செய்திகள், சில நிகழ்வுகள், சில நடை உடை பாவனைகள் அடிக்கடி நம்ம அதை எக்ஸிபிட் பண்ண வேண்டி வரும்னா அதில் என்ன மாடிஃபை பண்ணலாம், அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை இன்னும் எப்படி ரிஃபைன் பண்ணிக்கலாம், அந்த ரிஃபைன் பண்ணுறதுக்குள்ள என்னெல்லாம் முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நிறைய விதத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மாதத்தில் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும், இத்தனை கரெக்ஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னா, அதுபோல் 12 மாதங்கள் கொண்ட ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணி திருத்திக்க முடியும். கரெக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள். எந்த லைஃப்பில் எந்த வயதிலையும் கரெக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள். ஒன்லி திங் வி ஷுட் ஹேவ் த மைண்ட் டு டூ தட். ஆனால் இப்போ இந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு இயர்லி அடலசன்ஸ்லேயோ இயர்லி அடல்ட்ஹுட்லேயோ அதை பயன்படுத்தணும்னு சொன்னால், அடலசன்ஸில் நமக்கு இது டிசிப்ளின்டு தானான்னே தெரியாது. ஏன்னா பார்த்ததெல்லாம் சரியாக தோணும், சரியாக இருக்கிறதெல்லாம் செய்யணும்னு தோணும், அதெல்லாம் எக்ஸ்க்யூ பண்ணிவிட்டு எது தவறோ அதை செய்து நம்ம வீரனாக காட்டிக்கலாம் அப்படின்லாம் தோணும். பிகாஸ் ஆஃப் த மைண்ட் செட். பிகாஸ் அடலசன்ஸில் எப்போவுமே அது ஐடென்டிட்டிக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். ஆனால் அடல்ட்ஹுட் வந்தபொழுது அப்போ தான் படித்து முடிச்சிருப்போம், உடனே ஒரு ஜாப் கிடச்சிருக்கோம், அந்த ஜாபில் நம்ம நல்லபடியாக இதே மாதிரி இருக்க முடியும். டஸ் திஸ் ஜாப் எலிவேட்டர்ஸ் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸில், சொசைட்டியில் நம்மளோட இமேஜை எலிவேட் பண்ணுமா அப்படிலாம் கொஞ்சம் டயலமாலாம் யோசிச்சுட்ருப்போம். அதனால் ஒரு 30 வயசு வருது அப்படின்னு வைங்களேன், அந்த டைமில் இந்த மாதிரி டிசிப்ளின்டு ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளினை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளினில் என்னெல்லாம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளோட இமேஜை இந்த சொசைட்டியில் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய நேரம் தான். அப்போ யோசிக்கிறது ரொம்ப சரியான நேரம். ஸோ அந்த அடிப்படையில் செல்ஃப் டிசிப்ளின்னு வரும்பொழுது அதில் முதல்ல டு பிகின் வித் என்ன பார்க்கலான்னா, நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த லைஃப்ன்ற ஜேர்னியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், டெம்டேஷன் இருக்கும். அட் த சேம் டைம் என்ன இருக்கும்னு கேட்டால், சில நேரத்தில் ஃபெயிலியர்ஸ் கூட இருக்கும். வாட் எவர் கம்ஸ் இன் அவர் வே, ஏன் டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெம்டேஷன் இருக்குதுன்னு வைங்க. இப்போ தான் இயர்லி அடல்ட்ஹுட் ஒரு 27-28 இயர்ஸ் ஆயிருக்கு. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். பொன் பசங்க தான் சமூத்தாக இருக்கும், இல்லை ஆண் சொன்னாக்க அப்படி இருக்காதுன்னு இல்லை. 2 பேருமே இந்த இயர்லி அடல்ட்ஹுட்டில் நம்ம ஓரளவுக்கு வருமானம் வருது, ஒரு வேலைக்கு போகிறோம், அலுவலகத்தில் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுதே சில டெம்டேஷன்ஸ்லாம் கூடவே வரும். இதை பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு தோணும். ஒரு மேலாக இருந்தால் ஏன்னா ஃபர்னிச்சராக வாங்கி போட்டுக்கலாமா, ட்ரெஸ் வாங்கலாமா, அப்பப்போ ஒரு புது டிஷர்ட் வாங்கிக்கலாமா அப்படி தோணும். அது மேலானா. ஒரு ஃபீமேல் என்ன சொன்னால், நம்ம அப்பப்போ ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிக்கலாமா, புதுசாக எதான டிசைன் பண்ணிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணலாமா அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கும் பொழுது இந்த டெம்டேஷன்ஸ்க்கெலாம் இடம் கொடுக்காம, இட் இஸ் ஒன்லி அன் எக்ஸாம்பிள். இட் மே நாட் பி ட்ரூ டு மெனி ஒன். தேர் ஆர் பீப்புள் தே ஆர் டூயிங் இன் அம்டி நம்பர் ஆஃப் டெம்டேஷன்ஸ்க்கு தே ஆர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது அடிமையாகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலவங்களுக்கு நிறைய சாப்பிட்டுக்கணும்னு தோணும், சிலவங்களுக்கு நிறைய இடத்துக்கு போய் ரோமிங் அரவுண்ட் அப்படி இருக்கணும். சில சமயத்தில் லீவுன்னா அவங்களுக்கு வீட்டிலே தங்கக்கூடாது, உடனே ஒரு பைக் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிரைவ் 300 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதே சமயத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால், நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த வேலையை செய்ய முடியாதே வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வி ஆர் போஸ்ட்போனிங் இட். அந்த ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோகாஸ்டினேஷன்ஸில் இது போல் ஒரு போஸ்ட்போன்மெண்ட் இருக்கும். அதனால் கூட வில் ஹேவ் டு ஃபேஸ் சர்டன் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு கூட இருக்கும். அதனால் இந்த லைஃப்ன்ற ஜெர்னியில் எப்போவுமே ஸ்மூத்தாக ஒரு கார்பெட் போட்ட மாதிரி க்ரீன் மெடோஸில் நடக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அது அடலசன்ஸ்லேயும் இருக்காது, அடல்ட்ஹுட்லேயும் இருக்காது. இயர்லி அடல்ட்ஹுட்டில் முதல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் வி ஆர் ஒன்லி நவ் ஒன்லி வி ஹவ் ஸ்டார்டட் தி ஜர்னி ஆன் அவர் ஓன்.
அப்பா அம்மாலாம் சப்போர்ட் இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்குலாம் சப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர, பட் த ஜேர்னி ஹவ் டு பி கமென்ஸ்டு ஆன் யுவர் ஓன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஜெர்னின்னு வரும்போது அதில் எப்போவுமே என்ன இருக்காது, ஸ்மூத் டிரைவ் இருக்காது. இன்ஸ்டட் வில் ஹேவ் டு ஃபேஸ் த டெரைன் அண்ட் பெண்ட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அதெல்லாமே இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டெரைன்லேருந்தும் அந்த ரஃப் டிரைவ்லேருந்து எப்படி மேலே வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த இது கொஞ்சம் தூரம் தான். ஒரு டெரைன் டிரைவ்ன்றது வந்து நிச்சயமாக ஒரு என்டையர் ஜெர்னி அப்படி இருக்காது, ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படி இருக்கும். சில சமயத்தில் டூ மெனி பெண்ட்ஸ், தட் இஸ் ஒரு மலையில் பாதை அமைச்சு நம்ம டிரைவ் பண்ணுறோன்னா நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஏர்பின் பெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜாக்கிரதையாக கவனமாக தான் ஓட்டணும். வி கேனாட் என்ன அப்படியே எண்ணெய் ஓட்டங்கள் ஆகாசத்துக்கு மேலே போயிட்டுருக்குது, மேகம் போல் மிதந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு நடுவில் நம்ம அந்த மாதிரி ஏர்பின் பெண்ட்ஸில் வண்டியை ட்ரைவ் பண்ணுறோம்னு சொன்னால் இட் இஸ் ஹைலி ரெடிக்யூலஸ். என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறோம்னு நமக்கு நம்மளே டிசிப்ளின் பண்ணிவிட்டு ரோடை பார்த்து என்ன பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வேல எவ்வளோ ஜாகிரதையாக போவோமோ அதுபோல் இந்த ஏர்பின் பெட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியது அத்தியாவசியம். இது வந்து கார் ஓட்டுறவனுக்கு தான், மோட்டர் பைக் ஓட்டுறதுக்கு தான் இல்லை. ஜெர்னி என்ற லைஃப்பில் நம்ம நடந்து போனாலும் சாதாரண ஒரு பைசைக்கிளில் போனாலும் தீஸ் பெண்ட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ஆர் இன்எவிட்டபிள் அப்படின்றத நம்ம மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த டிசிப்ளின் அப்போ டிரைவிங் டிசிப்ளின் இருக்கும், என்ன வேணும்னு எதிர்பார்க்குற டிசிப்ளின் வர்றோம். இது எல்லாத்துக்கு மேலே ஈட்டபிள்ஸ், என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிடல, ஏன் ரொம்ப பசியாக இருக்கிறோம், அப்போ என்ன உடனே ஏன் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈட்டிங், ஸ்லீப்பிங், பேதிங், கிளீன்லினஸ், ஆர்கனைசிங் திங்ஸ், அதுபோல் எல்லா விஷயத்திலும் இன்னும் கூட டே டு டே ருட்டீன் அட் ஹோம், டே டு டே ருட்டீன் அட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் டிசிப்ளினை, இண்டிவிஜுவல் செல்ஃப் எப்படி டிசிப்ளின் இருக்கணும், ஒரு குரூப்பில் என்ன டிசிப்ளின் இருக்கணும்னு தொடர்ந்து சில பகுதிகளை நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.